கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு நான் ஆவடியில் இருக்கணும், ஆனால் தேவ சித்தம் இங்கே நிற்கிறேன். பிளான் பண்ணிட்டோம் நீ போகணும்னு சொல்லி, ஆனால் அவர் விரும்பலை, இங்கே நிற்கிறேன். நாங்கள் விரும்பினா கூட அவர் விரும்புறது கிடையாது. அதனமோ உங்களுக்கும் அவருக்கும் அவ்வளோ இருக்குது. கொஞ்சம் ஃப்ரீயாக வெளியே போயிட்டு வர ஆண்டவரே, நான் இங்கே கடை. கர்த்தர் நல்லவர். உங்களோடு பேசுவது ரொம்ப சந்தோஷம். போன வாரம் செய்தி எத்தனை கேட்டீங்க? யூடியூப்ல வந்து கேட்டீங்களா? அது இல்லை பாஸ்டர், இப்போ கேளுங்க. 2 செய்தி வருது, 2 செய்தி கேளுங்க. ஏன்னா இந்த நாவு எவ்வளோ அவசியம், இந்த நாவு எவ்வளோ தூரம் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், இந்த நாவில் என்னெல்லாம் பிறக்குது, இதெல்லாம் அந்த செய்தி 2 செய்தியிலையும் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் தயவு செய்து போன வார செய்தி இந்த வார செய்தியும், ஏன்னா இதெல்லாம் தீர்க்க தரிசனமான செய்திகள். ஆண்டவரே பாயிண்ட் கொடுத்து, ஆண்டவரே தலைப்பு கொடுத்து பேச சொன்ன வார்த்தைகள். இதெல்லாம் நீ எப்படி ஏற்றுக்கிறீங்களோ நான் அதை விரும்புகிறேன். புரியுதா? சரி, நாம் இன்னைக்கு வாசிக்கலாம். அது எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து, உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். போதும், இதான் இன்னைக்கு செய்தி. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளே போதும் என்று எண்ணுங்கள். இதுதான் தெய்வம் பேச சொன்னாரு. இதை எப்படிப்பா பேசுதுன்னு சொல்லி நேரத்தெல்லாம் ஜெபம் பண்ணியிருந்தேன். காலமே ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் ஒரு கோடு போட்டார். இதுலேயும் ஒரு ஆவிக்குரிய ஒரு செய்தி அடங்கியிருக்கு. யாருக்காவது அந்த வெளிப்பாடுனா சொல்லுங்க பார்க்கலாம். அது நேத்து, அது போன வாரம். இந்த வாரம் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு உள்ளவைகளே போதும் என்று எண்ணுங்கள். அப்படி யார் எண்ண முடியும்? தேவ மைந்தனா? இன்னைக்கு 100 ரூபா கொடுப்பேன் நான். போதும் என்ற மனதோட, அது அவரே சொல்றார், போதும் என்ற மனது மனரம்யமாய் நெருங்கி வந்திருக்காரு. நானும் இப்படிதான் யோசித்தேன், எப்படி பேசணும் ஆண்டவரே, எப்படி பேசணும் ஆண்டவரே, எப்படி பேசணும் ஆண்டவர்னு சொன்னாரு. ஆண்டவர் சொன்னாரு, ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள். ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்கள் மாத்திரம்தான் இந்த வார்த்தையை நிறைவேற்ற முடியும். ஆவிக்குரிய சிந்தை, மாம்ச சிந்தை அல்ல, ஆவிக்குரிய சிந்தை. 2 சிந்தை இருக்குது. ஒன்று மாம்ச சிந்தை, 2வது ஆவிக்குரிய சிந்தை. மாம்ச சிந்தை மரணம், ஆவிக்குரிய சிந்தை தான் ஜீவனும் சமாதானமாம். அப்போ இந்த உலகத்துல ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்கள் மாத்திரம்தான் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். புரியுதா? புரியுதா? இது அவர் எனக்கு கொடுத்த ஒரு வெளிப்பாடு. நீங்கள் பண ஆசை, கவனிங்க, பணமோ எல்லாவற்றுக்கும் பண அவசியம். கவனிங்க, பணம் வேற, பண ஆசை வேற. பணமோ சொல்லுங்க வாய் திறந்து. பிரசங்கி சொல்றாரு, பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, அந்த பக்கத்து லேண்ட் வாங்குறதுக்கு இன்னும் 2.5 கோடி வேணும். 2 பஸ் வாங்கி கொடுறதுக்கு பணம் வேணும். 2 வேன் வாங்கி கொடுறதுக்கு பணம் வேணும் இல்லையா? இந்த சர்ச்சை ஏசி ஆக்கிறதுக்கு பணம் வேணும். ஜெனரேட்டர் புக் பண்ணிட்டேன். நேற்று வந்தா ஜெனரேட்டர் புக் பண்ணிட்டேன். ஏசிக்காக ஜெனரேட்டர் புக் பண்ணியாச்சு. எப்படி பாஸ் இதெல்லாம் செய்யறீங்க? அதோ தேடி வருது, அதோ தேடி வருது. அதனால எப்பா நான் சொல்றேன், ஒன்லி ஏசி மாத்திரம் எங்களுக்கு ஜெனரேட்டர் வேணும். புரியுதா? அப்போ வரப்ப நாட்களில் இந்த சபை ஏசியாக மாறிடும். சந்தோஷம் இல்லை? ஏசி ஆக்கினா என்ன, நீ ஏசி ஆக்காம போன என்ன? இப்ப இதுக்கெல்லாம் தேவை என்ன? பணம். ஆனா பண ஆசை வரக்கூடாது. தீமையை சொல்றாரு, பண ஆசைதான் எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது.
சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். பணமோ அவசியம், பணமோ எல்லாவற்றுக்குமே உதவும். ஹல்லேலூயா. அல்ல, பணம் தப்பில்லை, பண ஆசைதான் வரக்கூடாது, பண ஆசைதான் வரக்கூடாது. நான் படிச்ச ஒரு சாம் ஜெபதன் இருக்கும்போது ஒரு சம்பவத்தை சொன்னார். கவனிங்க. ஒரு டிரைவர் கவனிங்க, டிரைவர்லாம் கவனிங்க. ஒரு டிரைவர் ரட்சிக்கப்பட்டு அவர் ஒழுங்கா வேலை சர்ச்சுக்கு சண்டேனா சர்ச்சுக்கு போவார், குடும்பத்தோடு போவார். அப்படி குடும்பத்தின் தேவைகள் அதிகமாக இருக்கும்போது அவர் என்ன பண்ணாரு, கொஞ்சம் கொஞ்சமாக சண்டே சர்வீஸை கட் பண்ணிட்டு இல்லையா, ஞாயிற்றுக்கிழமையும் வண்டி ஓட்டுவதற்காக அவர் முயற்சி எடுத்தார். அப்படி ஒரு முறை அவர் நடந்த சம்பவம், அவர் ஒரு முறை கொடைக்கானல் பகுதிக்கு ஒரு பெரிய பொருட்களை ஏற்றிக்கொண்டு அவர் செல்லுகிறார். மலை மேல வண்டி ஏறுது. சோத்திரம். கவனிங்க. பாதி மலை ஏறினவுடனே பிரேக் டவுன் ஆயிட்டு வண்டி. அப்படியே ரிவர்ஸில் பின்னாடி வருது. இவர் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணாலும் முடியல. ஒரே வழி, இயேசுவே என்னை மன்னித்து விடும், என்னை காப்பாற்றும். ஒரே வார்த்தை, மூர்ச்சி ஆயிட்டாரு. ஸ்தோத்திரம். அந்த வண்டி எங்க நின்னுதோ அங்கே நிக்குது. தேவ கரம் அவரை தாங்கினது. அன்னைக்கு அவர் முடிவெடுத்தாராம், எவ்வளவு தேவை இருந்தாலும் முதலாவது தேவ ராஜ்யத்தின் நீதியின் தேடுவேன் என்று அன்னைக்கு அவர் முடிவெடுத்தாரு. அன்றைக்கு அவர் ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தார். ஞாயிற்றுக்கிழமையில பணம் அவசியம், பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறு இல்லையா. ஞாயிற்றுக்கிழமை எந்த வேலைக்கும் போக தீர்மானிக்காத, கடை திறக்க தீர்மானிக்காத, வியாபாரம் பண்ண தீர்மானிக்காத. அன்னைக்கு ஃபுல்லா கடையை மூடு. துட்டு எப்படி பாஸ்டர் வரும்? அது அவர் கொடுப்பார். ஆரம்பத்திலே சனிக்கிழமை இல்லையா ஓய்வு நாள் அவங்களுக்கு. அதனால அடுத்த சனிக்கிழமை யாரும் என்ன பண்ணக்கூடாது, எங்க வேலையை போகக்கூடாது. கவனிங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைக்கு மாத்திரம் ரெண்டு பங்கு மண்ணா பெய்யுமா. ஆனா அது பூத்து போகாதாம், அது பூச்சி பிடிக்காதாம். மற்ற நாள்ல நீ சேர்த்து வச்சா பூச்சி பிடிச்சிடுமா. தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. ஓய்வு நாள் எவ்வளவு அளவுக்கு விரும்புறார் பாருங்க. புரிஞ்சுட்டீங்களா? உங்களுக்கு பணம் அவசியம், வேலை அவசியம். ஆனா பண ஆசைதான் எல்லா தீமைக்கும் வேறாக மாறிவிடும். இங்க சொல்றாரு, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடங்கள், உங்களுக்கு உள்ளவைகளே போதும் என்று எண்ணுங்கள். இது யார் செய்ய முடியும்னா, கவனிங்க, யார் செய்ய முடியும்னா, ஆவிக்குரிய சிந்தை அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்திருக்கிறவர்கள் இல்லையா, ஆவிக்குரிய வாழ்க்கையில பூர்ணம் அடைஞ்சவங்க, இவங்க மாத்திரம்தான் இந்த வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுக்க முடியும். மற்றவர்களா இந்த வார்த்தையை ஒப்பு கொடுக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஆமா. அதனால ஒரு அருமையான ஒரு மனுஷனை உங்களுக்கு முன்பாக வைத்து அவருடைய வாழ்க்கையில அவர் எந்த அளவுக்கு இந்த உலகத்துக்கும் மாம்சத்துக்கும் இடம் கொடுக்காம அவர் ஆவியின் சிந்தையோடு நடந்தார் என்பதை காட்டி செபிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 24 என்று நினைக்கிறேன். பாருங்கள். 24 முதல் 26 வசனங்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆன போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையே அதிக பாக்கியம் என்று எண்ணினான். கைத்தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆவிக்குரிய சிந்தை உள்ள ஒரு மனுஷன். கவனிங்க, நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. நீங்க நான் ஒவ்வொரு காரியமும் சொல்லிக் கொடுக்க போறேன். ஒன்று அவன் பெரியவனானான். பெரியவனா கவனிங்க, சரீர வளர்ச்சியில் சொன்னாலும் என் ஆவிக்குரிய வளர்ச்சியில் என்ன யோசிக்கிறேன்னா பூரணமானான் அல்லது ஆவிக்குரிய வாழ்விலே தேறினான் என்று சொல்ல முடியும். பவுல் சொல்றாரு, உங்கள் எல்லாரையும் நான் தேறினவனாக நிறுத்த வேண்டும். பவுலுடைய ஆசை என்ன? சர்ச்சில் இருக்கிற எல்லா விசுவாசிகளையும்
தேறினவனாக மாற்ற வேண்டும் என்ற ஆசை அவருக்கு. ஹல்லேலூயா. நீங்க எல்லாருமே ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி அடைந்தவர்களாக, பூரணம் அடைந்தவர்களாக, ஆவியின் சிந்தை உள்ளவர்களாக நீங்கள் வாழ வேண்டும், இருக்க வேண்டும் என்று தெய்வத்தின் ஆசை, ஊழியக்காரனுடைய ஆசை, சபையின் ஆசை. ஆமென். உங்களை குழந்தைகளாக இருப்பதை தேவன் விரும்பவில்லை, நாங்களும் விரும்பவில்லை. ஏன்? நீ வளரணும், நீ வளரணும். ஹல்லேலூயா. அப்போ இங்க பாருங்க, அவன் தான் பெரியவன் விசுவாசத்தினாலே, அவன் தான் பெரியவன் ஆன போது. அப்ப என்ன அர்த்தம்னா, அவன் பெரியவன் என்பது அவனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை குறிக்கிறது. நான் அப்படி எடுத்துக்கொண்டேன். ஏன் கேட்டீங்கன்னா, அப்படி வளர்ந்துதான் சொல்றான். அவன் அவன் பார்வோனின் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்தான். மோசே யாரு? பார்வோனின் குமாரன், பார்வோனின் குமாரத்தின் மகன். பார்வோன் யாரு? எகிப்து தேசத்தினுடைய ராஜா. கவனிங்க, நிமிர்ந்து உட்காருங்க. அவருடைய மகள் தண்ணிலே மிதந்து வந்த மோசே குழந்தை பார்த்து அவள் எடுத்துக்கொண்டு அவள் வளர்க்கும் தாயாக மாறிவிட்டாள். மோசே ஏறக்குறைய 40 வருஷங்கள் அவன் பார்வோனின் மகனாக, பார்வோனின் குமாரத்தின் மகனாக அந்த எகிப்திலே பார்வோன் அரண்மனையிலே இளவரசராக வளர்ந்தான். ஹலோ. ஆனா இங்க சொல்றாரு ஒரு இளவரசன். நான் கொஞ்சம் யோசித்தேன், அவன் ஒரு இளவரசன் இல்லையா? யாரு சொல்லுங்க, என் கூட பேசுங்க. இளவரசன். இளவரசனா என்ன? அந்த அரண்மனைக்கு முழுதுமே இல்லையா, அடுத்த பார்வோனா கூட அவனுக்கு தகுதி இருக்கிறது. இளவரசன் இல்லையா? ஸ்தோத்திரம். ஒரு இளவரசனுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் இருக்குன்னு நல்லா தெரியும். புரியா? ஒரு இளவரசன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அந்த அரண்மனையில் பாருங்க, எல்லா படிப்பும் படிச்சு முடிச்சிட்டார். வாக்கிலே வல்லவனாக மாறினான். புரியுதா? ஆமா. அவன் கவனிங்க, நல்ல மதிப்பு உண்டு அவனுக்கு. தான் ஒரு இளவரசன், அரண்மனை வாழ்க்கை. எத்தனை பேர் இந்த மைசூர் பேலஸ் பார்த்துருக்கீங்க? மைசூர் பேலஸ். அடக்கடவுளே, இந்த இந்த சம்மருக்கு நீங்க மைசூர் போங்க. நான் கூட போறேன் மைசூருக்கு. என்ன இட்டு போறீங்களா பாஸ்டர்? ஒன்றை வச்சு சமாளிக்க முடியாதுப்பா. ஒரு பிளான் பண்ணுங்க, மைசூர் பேலஸ் பார்க்கலாம். அந்த பேலஸை பார்க்கும் போதே நீங்க பார்வனுடைய அரண்மனை எப்படி இருந்திருக்கும் நீங்க யோசிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அது மாதிரி ஒரு சொகுசான வாழ்க்கை தான் பார்வோனின் வாழ்க்கை, அரண்மனை வாழ்க்கை. புரியுதா? புரியுதா? அரண்மனை வாழ்க்கை இல்லையா? ஆமா, அரண்மனை வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். இல்லைன்னா நீங்க போய் பக்கிங்ஹாம் பேலஸ், இங்கிலாந்தில் இருக்கிற அந்த பக்கிங்ஹாம் பேலஸ், என்ன பாஸ்டர் இதெல்லாம் சொல்றீங்க, நாங்க எங்க போய் பார்க்க முடியும் பாஸ்டர்? முயற்சி பண்ணு, ஜோம் பண்ணு அப்பா கிட்ட. அப்பா பாஸ்டர் வந்து அரண்மனை வாழ்க்கை பத்தி பேசினாரு. அட்லீஸ்ட் எங்க இந்தியாவில் இருக்கிற மைசூர் பேலஸாவது பார்க்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். சரி, கவனிங்க. பாயிண்ட், அவன் பெரியவன் ஆன போது பார்வோனின் குமாரத்தி மகன் எனப்படுவதை டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டான். செல்வம் உண்டு, படிப்பு உண்டு, மதிப்பு உண்டு, மரியாதை உண்டு இல்லையா? அவெல்லாம் அந்த சாரட்டில் போற ஆட்கள். அவர் சாரட்டில் போகும்போதுதான் எல்லாரும் கீழே குனிஞ்சு வணங்குவாங்க மோசையை. அவ்வளவு தூரம் மதிப்பு மரியாதை நிறைந்த ஒரு இடத்துல வாழ்ந்த மோசே, ஆனா இங்க சொல்றாரு, விசுவாசத்தினாலே தான் பெரியவன் ஆன போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டான். பாருங்க, புரியுதா? அதே போலதான் நெகேமியா அரண்மனை வாழ்க்கையை விட்டுட்டு அலங்கம் கட்டுவதற்காக கடந்து போனார். அங்கே தங்க விரும்பல. புரியுதா? அவங்க தான் ஆவிக்குரிய சிந்தனையில் நிறைந்தவர்கள். இந்த ஆவிக்குரிய சிந்தனைகள் உங்களுக்குள்ள வரும்போது தான் உங்களுக்குள்ள ஒரு ஜீவனும் சமாதானம் உண்டாகும். மாம்ச சிந்தைக்குள்ள போயிட்டீங்கன்னா அது உங்களை மரணத்தினராய் கொண்டு போய் விட்டுவிடும். இந்த மோசே விசுவாசத்தினாலே பெரியவன் ஆன போது
பார்வோனின் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து விட்டார். புரியுதா? புரியுதா? அவங்க தான் ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரிய சிந்தைகள் உள்ளவர்கள். கவனி, நீ எதெல்லாம் வெறுத்து இருக்கீங்க? இயேசுவுக்காக ஞானசானம் எடுத்த பிறகு எதெல்லாம் வெறுத்து இருக்கீங்க? ஒண்ணுமே வெறுக்கல பாஸ்டர். இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு தவிர குறையல பாஸ்டர். வெறுத்துனோம். ஆமா, கவனிங்க, ஏதாவது ஒன்றை இழந்தால்தான் இன்னொன்றை பெற்றுக்கொள்ள முடியும். ஒன்றை இழந்தால்தான் இன்னொன்றை பெற முடியும். புரியுதா? நீங்கள் தேவனுக்காக ஒன்றை இழந்தால் தேவனுக்காக இன்னொன்றை பெற்றுக்கொள்வீர்கள். எத்தனை ஒத்துக்கிறீங்க? நான் எதையுமே இழக்க மாட்டேன், எனக்கு அதுவும் வேணும் இதுவும் வேணும் சொல்லுவாங்க. ஒரு பழமொழி, கூழுக்கும் ஆசை மீசைக்கும். அந்த பழமொழி தெரியுமா? சில பேர் இந்த பிஜேபி போயிருந்தீங்கன்னா ஒருத்தர், ஒரு அங்கிள் பெரிய மீசை வச்சிருப்பார், பார்த்துருக்கீங்களா? அவரால் கூழ் குடிக்க முடியாது. ஏன்னா கூழ் போய் ஒட்டிக்கிறதுல. அப்போ கூழ் குடிக்க ஆசைப்பட்டா மீசை எடுத்துடணும். மீசை வேணும்னா கூழ் குடிக்கூடாது. சில பேருக்கு இதுவும் வேணும் பாஸ்டர், அதுவும் வேணும் பாஸ்டர், இல்லையா? எல்லாமே வேணும் பாஸ்டர்னா நீ மேலே போக முடியாது. வேறு வேறு பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாத்தையும் குப்பையும் தூசுமாக நான் எண்ணுகிறேன். இதுதான் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. அப்பவே பவுல் அப்போஸ்தலன் டபுள் எம்ஏ சொல்றாங்க. கமாலியல் பாத்திர கீழே உட்கார்ந்து படிச்சவர். அப்பவே 2-3 கப்பலுக்கு அதிபதியா இருந்தாராம். ஆனா இயேசுவை அறிகிற அறிவுக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டாராம். 8 வாசிமாத பிலிப்பியர் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 10-11. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக. யாருக்காக? யாருக்காக? அவருக்காக. யாருக்காக? அவருக்குன்னா வேற யாருன்னா யோசிக்காத. அவருக்காக இல்ல, இயேசுவுக்காக. அவருக்காக எல்லாவற்றையும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாவற்றையும் என்ன அர்த்தம்? எல்லாவற்றையும் என்ன அர்த்தம்? என் படிப்பு, என் பணம், என் ஞானம், என் அறிவு, என் சுகம், என் திறமை, என் ஆசை, இல்லையா? என் ஆசை எல்லாம் இங்கதான் கிளிய பாடுவோம். என் ஆசை எல்லாம் நீதானையா. ஆனா அங்க வேற ஒருத்தவங்க இருப்பான். நோ, இதெல்லாம் எல்லாவற்றையும் என்ன அர்த்தமா? எல்லாவற்றையும் நஷ்டம், குப்பை. இவன் தான் ஆவிக்குரிய சிந்த உள்ள ஆள். ஏன்னா அவர் சொல்றாரு, எதுக்கு இதெல்லாம் விடுறாருன்னா, நான் அந்த உயிர்த்தெழுதலை பார்க்கணும். உனக்கு அந்த விசுவாசம் இருக்கா? ரொம்ப அழகா எதுக்காக இதெல்லாம் விடுறாரு? 10 வாசிங்களேன். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிவதற்கு அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாகி எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருக்கணும். அதாங்க ஆவிக்குரிய சிந்தை. இந்த உலக வாழ்க்கை மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம் தான். பலத்தின் மிகுதியால் 80 வருஷம் தான். அது மேல என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது. புரியுதா? ஓகே. ஏன் சொல்றாரு? எதுக்கு இந்த பவுல் சொல்றாரு? எதுக்கு அவர் எல்லாத்தையும் நஷ்டம் பண்றாருன்னா, நான் அவரோடு கூட அந்த உயிர்த்தெழுதல்ல ஜாயின் பண்ணியிருந்தோம். நமக்கு அவங்க தான் ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்கள். அதற்கு எதெல்லாம் தடையா இருக்கோ அதெல்லாம் குப்பையாக நஷ்டம் என்று நான் எண்ணுகிறேன். கண்டினியூ பண்ணுமா, வாசிமா. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்றும். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று ஆவிக்குரிய சிந்தை உள்ளவன்.
இந்த கிறிஸ்துவை நீங்க அறியணும், இன்னும் கிட்டி சேரணும், அப்படி உயிர்த்ததுல பங்கு பெறணும் இல்லையா? நீங்க அந்த மேன்மையை பார்க்கணும்னா உங்களுக்கு ஆவியின் சிந்தை உண்டாகணும். நான் இதை விட மாட்டேன், அதை விட மாட்டேன், இதை விட மாட்டேன், இதை விட மாட்டேன், செத்தாலும் சாவேன், போ, சந்தோஷம், உனக்காக நரகம் ரெடியாக இருக்கிறது. ஆனா அதான் சொல்றேன், ரட்சிக்கப்பட்டுட்டியா, ஞானசானம் எடுத்துட்டியா இல்லையா, கோயிலுக்கு வரியா, எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டுடணும். அந்த பழைய பாவங்கள் இருக்க தம்பி தங்கச்சி உனக்கும் சேர்த்தான் சொல்றேன். என்னைக்கு நீ புது சிருஷ்டியா மாறிட்டியோ படசனம் விட்டு போயிடணும். இன்னும் மூளையில கொஞ்சோண்டு இருக்கு பாஸ்டர், விட்டுடு. ஏன்னா நீ அந்த உயிர்த்ததுல ஜாயிண்ட் ஆகிடணும். பவுலோட ஆசை அதுதான். நான் எப்படி ஆகிலும் அந்த உயிர்த்தெழுதல் நான் இருக்கணும், நான் இருக்கணுமே. இங்க அந்த உயிர்த்தெழுதல் என்பது ஒரு பெரிய பிளஸ்ஸிங். இங்க செத்தா மறு நிமிஷம் அவனுடைய ஆவி ஆத்மா பரலோகம் போயிடும். இயேசு வரும்போது அந்த ஆவி நீ செத்த சரீரத்தில் புகுந்து கொள்ளும், அது உயிர்த்தெழுந்து மறுரூபமாகி பரலோகம் வந்துடும். ஆமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அப்ப அவருடைய ஆசை என்ன? ஆசை எல்லாம் உனக்கு என்ன ஆசை? பாட்டு, வேறு ஒரு ஆசை பொல்ல போய் சொல்லாத, கொன்னுடு. நான் உள்ளத்துல அவளை வச்சுக்கினேன், வேறு ஒரு ஆசை இல்லை. நம்ம ஆசை உனக்கு 100 இன்ச்சு டிவி வாங்கணும். அப்புறம் உள்ள அவ்வளோ இருக்குது. ஆனால் இங்கே வந்து பாடும், வேறு ஒரு அப்படியே மிதிக்கலாமான்னு தோணும். உங்களை சொல்லலை. அப்போ ஒன்று, அவன் பெரியவன் ஆன போது இல்லையா, பார்வோனின் குமாரத்தி மகன் ஒரு பெரிய மேன்மையை விட்டுட்டான். அதை விட்டுட்டு என்ன சொல்றாருன்னா, அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்க விரும்பல. அரமனை வாழ்க்கைனா பாருங்க இல்லையா, அந்த புறத்துல பெண்கள் இருப்பாங்க, இந்த புறத்துல பெண்கள் இருப்பாங்க. ஒரு இளவரசன் இல்லையா, விரும்பின சாப்பிடலாம், எல்லாம் செய்யலாம். பிரசங்கி 2 சொல்ற சாலமோன், நான் இச்சித்தவைகள் ஒன்றையும் நான் என்ன பண்ணல, என் கண்ணுக்கு விளக்கல் என்றாரு. அரமனை வாழ்க்கை பிரசங்கி 2ஆம் அதிகாரத்துல, என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. தடையே பண்ணல அவரு. அதனாலதான் நரகம் போயிட்டார் அவரு. 300 மனைவி, 700 மறுமணி ஆட்டிகள், 1000 பொண்டாட்டி உள்ள ஒரே ராஜா சாலமோன். உனக்கு கொஞ்சம் ஆசை சமையல் சார் பாஸ்டர், ஒன்னு வச்சுக்கினே ஒன்றும் பண்ண முடியல பாஸ்டர் இல்லையா. ஐயா தலையாட்டுறாங்க. அப்போ அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தா. சோ இந்த 1000 பெண்களுடைய வாழ்க்கை தான் இவனை நரகத்துக்கு கொண்டு போயிட்டு. அதுல சேபாஸ்திரியும் ஒரு ஆளு, இங்கிலாந்து வந்த அந்த சேபாஸ்திரியும் அவளும் ஒரு ஆளு, மனைவி ஆயிட்டா அவனுக்கு. அவர் சொல்றாரு, அவருடைய லைஃப் பத்தி சொல்றாரு, நான் இச்சித்தவைகள் ஒன்றையும் என் கண்களுக்கு நான் என்ன பண்ணல. தொடர்ந்து வாசிங்க. என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விலக்கவில்லை. அவர் இருதயம் என்னெல்லாம் சந்தோஷம் அதெல்லாம் அவர் என்ஜாய். அதான் அரமனை வாழ்க்கை, என்ஜாய் இல்லையா, என்ஜாய். ஆனா இவர் பாருங்க, இவர் சொல்றாரு, அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை, அவன் தான் ஆவிக்குரிய சிந்தை உள்ளவன். அதான் பவுல் சொல்றார், எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் இருக்கு, தகுதி இல்லை. எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் இருக்கு, அது பக்தி விருத்தியை உண்டாக்காது. புரியுதா இல்லையா? ஆமென். அப்போ இவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படின்னா, அனித்தியமான பாவ சந்தோஷங்கள். அப்போ நித்தியமான பாவ சந்தோஷம், நித்தியமான சந்தோஷம் இருக்கு, அனித்தியமான பாவ சந்தோஷம் இருக்கு. நித்தியமான சந்தோஷம் இருக்கு இல்லையா, இல்லையா, பாட்டு பண்ண இல்லையா, வெண்ணங்கி பொன்மூடி வாத்தியம் மேல் வீட்டில் செய்ய கோடியுடனே மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற
அப்போ அது நித்திய ஒரு சந்தோஷம் இல்லையா? ஆமா, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தா போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தா போதும், அது நித்திய சந்தோஷம். ஆனா இவரு அநித்தியமான பாப சந்தோஷங்களை கவனிங்க. ஒரு வாலிபன், சாரி, ஒரு இளைஞன், 40 வயசு வாலிபன், இது அரமன் என்று சொல்றாரு அவர், அநித்தியமான பாப சந்தோஷங்களை அனுபவிப்பதை விட்டுட்டார். புரிஞ்சிட்டீங்களா? புரிஞ்சிட்டா? இன்னைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில தேறினவன் இந்த அநித்தியமான பாப சந்தோஷத்துக்குள்ள போக மாட்டான். செல்போன் உள்ள நோண்ட மாட்டான் இல்லையா? கவனிங்க, பாவங்கள் உண்டு, ஆனா ஜாக்கிரதையா இருக்கணும், தெளிவுள்ளவங்களா இருக்கணும், தெளிந்த புத்தி இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு 5 நிமிஷம் நீ உத்து பார்த்தீனா இல்லையா, உன்னுடைய கரைத்திரை உள்ள உண்டாயிடும். சொல்றாரு, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும். ஆமென் சொல்லுங்களேன். வாலிப பிள்ளைங்களா நீங்க கவனிச்சிக்கணும். உங்களுக்கு சேர்த்து தேவன் சொல்றாரு, அநித்தியமான பாவ சந்தோஷம் இன்னைக்கு நிறைய இருக்கு, நிறைய ஆயிட்டு, ஆனா நீங்க விட்டுணும். முடியல பாஸ்டர், ஜெபம் பண்ணு, உபவாசம் போடு. உனக்கு அந்த மகிழ்ச்சி வேணுமா, இந்த மகிழ்ச்சி வேணுமா? உனக்கு எந்த மகிழ்ச்சி வேணும்? வாய் வரலையே. முள்மூடி சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், இடம் சூட்டி நானும் அங்க 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 போதும். அப்ப அது வேணுமா, இது வேணுமா? எனக்கு ரெண்டுமே வேணும் பாஸ்டர். முடியாது. 2 எஜமான்களுக்கு உங்களால் ஊழியம் செய்ய, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை சேவி, பாகால் தெய்வமானால், 2 நினைவுகளால் குந்தி குந்தி ஏன் நடக்கிறீங்கன்னு கேட்கிறார். ஒன்னு கர்த்தர் தெய்வமா, அநித்தியமான பாவ சந்தோஷத்தை விட்டுட்டு தெய்வத்தோடு நடக்க தீர்மானம் பண்ணு. ஹல்லேலூயா. ஆமா, அவர் அதான் சொல்றார், அநித்தியமான பாவ சந்தோஷங்களை விட்டுட்டான். நிறைய காரியம் உண்டு. என்னாகும் 25:1-2 வாசிக்கலாம், நிறைய சொல்லலாம். என்னாகும் 25:1-2, இஸ்ரவேல் ஜனங்கள் சித்திமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடு வேசிதனம் பண்ண தொடங்கினார்கள். அதனால அன்னைக்கு 24 பேர் சத்தாங்க பாருங்க. இவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லையா? பைபிள் சொல்றது, அவங்க எந்த ஜனத்தோடு கூட சேர மாட்டான். தீர்க்க தரிசனம் வருகிறது, அவன் தனித்து வாசம் பண்ணுவான்னு திருரசம் சொல்றாரு. ஆனா இங்க பிசாசு செஞ்சிட்டான். இஸ்ரவேல் சித்திமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின், மோவாப் யாரு? மோவாப் யாரு? லோத்துடைய சந்ததி. அந்த பெண் பிள்ளைகள் தகப்பனோடு சேர்ந்து பிள்ளைகளை பெற்றெடுத்த ஒரு மோசமான சந்தம் மோவாபின் சந்ததி, தேவன் அருவருத்த சந்ததி. அந்த சந்ததி குமாரத்திகளோடு வேசிதனம் ஆண்டவர் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார். புரியுதா? நீ தேவனுக்காக அள்ளி அள்ளி கொடுத்தா கூட தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம் வேசிதனம், விபச்சாரம் இல்லையா? இது உடலோடு சம்பந்தப்பட்ட காரியம். இது தேவனுடைய ஆலயம். இங்கே தேவ ஆவியன் உள்ள வாசம் பண்றாரு. நீ ஆலயத்தை கேட்டா உன்னை தேவன் கெடுத்துடுவார். அதனால்தான் இந்த பாவங்களுக்கு நம்ம உடன்பட்டுடக்கூடாது. புரியுதா? ஹலோ, புரியுதா? புரியுதா வாலிபனே? புரியுதா? ஆமா, அதுதான் நீ வாழ்க்கையை கவனிக்கணும். இவனும் ஒரு நம்ம மாதிரி ஒரு மனுஷன் தான். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதே இதான் நமக்கு தேவை. தேவ ஜனங்க இருக்காங்களே, ஒரு கூட்டம் தேவ ஜனங்க இருக்காங்களே, அவங்களோடு சேர்ந்து என்ன பண்ணோம்? துன்பத்தை அனுபவிக்கதே தெரிந்து கொண்டு. தெரிந்து கொண்டு இப்போ இது யாரால் முடியும்னா, கவனிங்க,
ஆவிக்குரிய சிந்தை உள்ளவன், தேவ சிந்தை உள்ளவன், தேவனோடு நடக்கிறவன் இல்லையா, ஆமா, அந்த உலகத்தை வாஞ்சிக்கிறவன் மாத்திரம்தான் இந்த சிந்தையோடு நடக்க முடியும். ஹல்லேலூயா. புரிஞ்சிட்டீங்களா? தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். என்னாகமம் 11ஆம் அதிகாரம். கவனிங்க, இவர் ஒரு ராஜகுமாரன். இந்த ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இல்லையா, அந்த ஜனங்களை மீட்கும்படியாய் தேவன் இவரை அனுப்புகிறார். பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பாய் இருந்தது. கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் மூண்டது. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்து 4 பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நாம் 11. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினதினால் உமது அடியானுக்கு உபத்திரவம் வர பண்ணினது என்ன? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனது என்ன? துன்பத்தை அனுபவிப்பது. ஒரு இடத்த சொல்றாரு, நான் இவெல்லாம் நானா பெத்தேன், உயிரெடுக்கிறானுங்கப்பா. யாத்ராம் சொல்றாரு, இவனா நான் பெத்தன ஆண்டவரே, உயிரெடுக்கிறானுங்க ஆண்டவரே. இறைச்சி கூடுன்னு கேட்கறான், கல் எடுத்து அடிக்கிறான், தண்ணி கூடுன்னு கேட்கறான் இல்லையா, மாடு கூடுன்னு கேட்கறான், கறி கூடுன்னு கேட்கறான். நான் எங்க போவேன், வனாந்தரம் எங்க போவேன் ஆண்டவரே? இவனை நான் பெத்தனா, இவன் பாரத நான் ஏன் சுமக்கணும்? அதான் ஊழியக்காரங்களுடைய வாழ்க்கை இல்லையா. விசுவாசிக்கும் கூட என்ன பண்ணும், தேவ ஜனங்களோடு நீ துன்பத்தை அனுபவிச்சா அது பலன் பரலோகத்துல. புரியுதா? சொல்றேன், இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்திற்கு நீ இவர்களை முளை என்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலே அணைத்து கொண்டு போ என்று நீ சொன்னீங்க. அதான் நான் இதை செய்யறேன். ஆனா இவன் உயிர் எடுக்கிறானுங்க, முறையிடுறான், அழுவுறான், கல் எடுத்து அடிக்க ஓங்குறானுங்க. இதுதான் ஊழியம் செஞ்சினா உனக்கு வர கஷ்டங்கள். நான் கேசல் போக மாட்டேன் பாஸ்டர், அது ஒரு மாதிரியா திட்டும் போது, ஹலோ, எங்கெல்லாம் எத்தனை பேர் திட்டுறாங்க தெரியுமா? முன்ன விட்டுட்டு பின்னாடி திட்டுறாங்க தெரியுமா? இவெல்லாம் ஊழியக்காரனா? தோத்திரம். தேவ ஜனங்களுக்காக துன்பத்தை அனுபவிக்கும் போது பரலோகம் சொல்லும் இல்லையா, ஒரு நாள் பரலோகத்துக்கு போகும்போது, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்த உன் சந்தோஷத்துக்கு, உன் பிதாவின் சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி என்ற ஒரு சத்தம் கேட்பதற்காக தான் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு இல்லையா தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை நான் தெரிந்து கொள்ளுகிறோம். நீங்களும் அப்படிதான் தெரிந்து கொள்ளணும் இல்லையா. தேவ ஜனங்கள் நிமித்தமாக சில துன்பங்கள் வரும், அது நல்லா ஏத்துக்கணும். கவனிங்க, வளர்ந்தவங்க வராங்க, வளராதவங்க வராங்க. நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேறினவனா இருந்துச்சுன்னா இல்லையா, எல்லாத்தையும் சகிக்கிற கிருபை உனக்கு கிடைக்கும். ஆமா சொல்லுங்களேன், சகிக்கிற கிருபை கிடைக்கும். அவங்களுக்கு பேர் தான் ஆவின் சிந்தை உள்ளவர்கள், தேறினவர்கள். அப்ப பண ஆசை இல்லாதவர்களை நீ நடந்து உனக்கு போதும் என்று எண்ணுங்கள் தான். அது யாரால் முடியும்னா, இந்த ஆவிக்குரிய சிந்தை உள்ளவங்க மாத்திரம்தான் இந்த வசந்தை ஏற்றுக்கொள்வாங்க. அவங்க தான் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பை என்று எண்ணுவார்கள். அவங்க தான் தெய்வத்தோடு நடப்பார்கள் இல்லையா. அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை விட தேவ ஜனங்களுக்காக இல்லையா அவங்க துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொள்வார்கள். உனக்கு இப்ப பலன் கிடைக்காது, ஆனா பரலோக தெய்வம் உனக்கு பலனை கொடுப்பாங்க. நேற்று சாம்பார் சாதமும் வேண்டமா கொடுத்தாங்க, ஊருக்காவா கத்திரிக்காய் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? நம்ம சபையை சேர்ந்த 2 பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்க சொந்த காசை போட்டு அவங்க என்ன தலையெடுத்தா நம்மளாம் ஒரு பெத்தாங்களா? இல்லை. தேவ ஜனங்கள் பசியா போகக்கூடாது, சோமன்ட்டு பசியா போகக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து. 2 அனுபவம் இருக்குது. அனுபவித 2. 1
அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பது, இன்னொன்று தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பது. எது வேணும்? எது வேணும்? நீ எதை செய்ய ஆயத்தமா இருக்கிற? தேவ ஜனங்களோடு கூட இல்லையா துன்பங்களை இல்லையா? ஸ்தோத்திர பிபிஎஸ் வருது, 4 நாள் லீவ் போட்டாகணும், போடு. பிபிஎஸ்க்கு காசு கொடு, பிபிஎஸ்க்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடு. ஒரு குடும்பம் 2 குடும்பம் சேர்ந்து போடு, பரலோகம் உனக்கு பலன் கொடுக்கும். ஆமா, இந்த வருஷம் பாஸ்டர் எதுவும் செய்ய முடியாது, அவருக்கு பணம் கட்டுறதே சரியா இருக்கும். அதனால குடும்பங்கள் பொறுப்பெடுங்க. சின்ன பிள்ளைக்கு கொடுத்தீங்கன்னா அது உனக்கு ஆசீர்வாதம். இந்த சிறிய ஒருவங்க எதை செய்துகளோ அதை எனக்கே செய்துகள் ஏன் சொல்லி இருக்கிறார். வசந்த பிடித்துக்கோ. தேவ ஜனங்களோடு எதோ கடை வாங்குற, இந்த ஊழியத்தை கடை வாங்கி கொடு, சோத்திரம். கடன் வாங்கினா யார் அடைப்பா? அப்ப அந்த கடன் யார் அடைப்பா? நீ தானே அடைக்கிறேன், அதெல்லாம் அடைக்கிறேன். இது ஆண்டு பாப்பாரா? எனக்காக என் பிள்ளைகளுக்காக கடன் வாங்கி இவன் பரிசு வாங்கி கொடுத்துருக்கிறான், சோறு போட்டிருக்கிறான் இல்லையா, ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துருக்கிறான். இவன் நம்ம மறக்க கூடாது, இவனை உதவி செய்யணும். செய்வாரா? செய்வாரா? அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தெய்வ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்கிறதை தெரிந்துக்கோ. அடுத்தது, இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து. வரும் பலன் மேல் நோக்கம். கவனி கவனி கவனி, முக்கியமான வார்த்தை. இனி வரும் பலன் மேல் நோக்கம். அதான் பாயிண்ட். புரிஞ்சிட்டா? இனி ஒரு பலன் உனக்கு வரப்போகிறது. ஹலோ பிரதர் சிஸ்டர், கவனிங்க. நீங்க இந்த ஆலயத்தில் இருக்கீங்க இல்லையா, நல்ல ஒரு சபையில் இருக்கீங்க இல்லையா, ஸ்தோத்திரம். இனி ஒரு பலன் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 37 to 41. சீரவாணி படப்பன் வாசிங், மணி ஆயிட்டு. மத்தேயு 10. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசி ஏற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று என் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். ஆமென். அதான் இனி வரும் பலன். அதான் இனி வரும் பலன். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 26 32 to 40. ஆகிலும் நான் உயிர் தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடறல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடறல் அடையேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, 18:28 to 30. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு உம்மை பின்பற்றி வந்திருக்கோமே. அதற்கு அவர், எனக்கு என்ன கிடைக்குன்னு கேட்கிறார். யாரு? பீட்டர். என்ன கேட்கிறாரு? நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு உம்மை பின்பற்றி வந்துட்ட ஆண்டவரே, எனக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு இருக்கிறதா கேள்வி, என்ன கிடைக்கும்? அதற்கு அவர், இயேசு தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் வீட்டையாவது பெற்றாரையாவது சகோதரரையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது விட்டுவிட்ட எவனோ இம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமல் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கைத்தட்டு. புரியுதா? கிறிஸ்துவின் நிமித்தம் அதுதான் இனி வரும் பலன். ஏன் இவரு அனித்தியமான பாவ சந்தோஷத்தை வெறுத்துட்டாரு? இனி ஒரு பலன் இருக்கிறது. ஏன் தேவ ஜனங்களோட ஒரு துன்பத்தை ஏற்றுக்கொண்டாரு? இனி ஒரு பலன் இருக்குது. புரிஞ்சுட்டீங்களா? அதனால கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவின் சேவைக்காக இல்லையா, நீங்கள் எதை இழந்தாலும் சரி, ஜீவனை இழக்கலாம் இல்லையா, வீட்டை இழக்கலாம், பணத்தை இழக்கலாம், பெற்றோரை இழக்கலாம், சகோதரனை இழக்கலாம், சகோதரி இழக்கலாம். அதுக்காக ஏசு சொல்றாரு, உனக்கு இம்மையிலே 100 பலன், மறுமையிலே உனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன்.
புரியுதா? நாம் இனி வரும் பலன் ஒன்று இருக்கிறது. புரியுதா? அதனால தான் உங்களை தாராளமாக கொடு சொல்றது, உங்க பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள். பர்னபா என்பவன் ஒரு ஆறுதலின் மகன், தன் வீட்டையும் தன்னுடைய நிலத்தையும் விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்தில் வைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இனி வரும் பலன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆட்களை நான் எதிர்பார்க்கிறேன். இனி வரும் பலன் மேல் அவன் நோக்கமா இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும், கவனிங்க, எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையே அதிக பாக்கியம் என்று எண்ணினால் கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. எது உனக்கு பாக்கியம்? எது உனக்கு பாக்கியம்? கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தை தான் உனக்கு பாக்கியம். எது உனக்கு பாக்கியம்? 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 14 to 16 வசனங்கள் சீக்கிரமா. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம், நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களால் அவர் மகிமைப்படுகிறார். கோயில் ஓடுறியே, உன்னை என்னாடி கட்சிது சொல்றாங்களே, அதுலதான் ஆவியான சந்தோஷப்படுவார். பவுல் சங்கர் சொல்றாரு, எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தமும் உங்க சத்தியத்தின் நிமித்தமும் உங்க நாமம் மகிமைப்பட்டா போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டா நீ பாக்கியவான். ஏன்னா உன் மேல கர்த்தருடைய ஆவி இருக்கு, உன் மூலமாய் அவர் மகிமைப்படுகிறார், அவங்களால அவர் தூஷிக்கப்படுகிறார். அப்புறம் ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டானாயாவது பாடுபடுகிறவனாய் இருக்க கூடாது. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதனால் ஒருவன் கிறிஸ்தவனாய் இருந்தா பாடு பண்ணும். கிறிஸ்தவனா உனக்கு கட்டாயம் பாடு வரும், நிந்த வரும், அவமானம் வரும், இல்லையா, கஷ்டம் வரும். ஏன்னா கவனிங்க, அவன் தான் அதை தாங்கி நிற்கிறான்னு பார்ப்பார் ஆண்டவர். நீ கொதிக்கஞ்சி இருக்கக்கூடாது. கொதிக்கஞ்சி தெரியுமா? கொதிக்கஞ்சி அப்படி இருக்கக்கூடாது. நீ நல்லா இல்லையா குக்கரில் வேற சோறு மாதிரி இருக்கணும். குக்கர் 10 விசில் அடிச்சா கூட என்ன பண்ணும் அந்த அரிசி, நீ நீ ரேஷன் அரிசி போட்டு 10 விசில் விட்டு பாரு, அது அப்படியே கெத்தா நிற்கும் பாருங்க. அது அந்த மாதிரி நீங்க குக்கர் அரிசியா இருக்கணும், கொதிக்கஞ்சா இருக்க கூடாது. சில பேர் சின்ன கஷ்டம் வந்தாரு, தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், வரட்டும், துன்பம் தொல்லை வரட்டும், நீ கிறிஸ்தவன் இல்ல, உன் மேல கர்த்தருடைய ஆவி இருக்காரு இல்லையா, சோமண்ணு மாறும். நீ கிறிஸ்தவனா இருந்து பாடுபட்டா உனக்கு பாக்கியம். புரிஞ்சா இல்லையா? வெட்கப்பட்டா உனக்கு பாக்கியம். பெருசாலாம் எடுத்துக்காத, கிறிஸ்துக்காக. ஹலோ, கிறிஸ்துவுக்காக. என்னெல்லாம் எவ்வளவு பேர் அசிங்கமா பேசலாம் தெரியுமா? தோண்டு அதுக்கெல்லாம் கிரீடத்தில் முத்து இருக்கும். புரிஞ்சிட்டீங்களா? அதே 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 16. கிறிஸ்துவுக்கு ஏற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள், உங்கள் நல்ல நடக்கையை நல்ல நடக்கை இருக்கணும். அப்படி தூஷித்தானா you are great. உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சியுள்ளவர்களாய் இருங்கள். ஆமென். தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமான நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே உனக்கு மேன்மை. கை தட்டி பார்க்கலாம். நன்மை செஞ்சு நீ பாடு அனுபவி, உனக்கு மேன்மை. அது புரிஞ்சிட்டா? ஏன்? ஒருவன் கிறிஸ்தவனா இருந்து பாடுபட்ட அவனுக்கு மேன்மை. அப்போ இந்த அருமையான பக்தன் சொல்றாரு, அவன் பெரியவன் ஆன போது பார்வோனின் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷம் அனுபவிப்பதை பார்க்கிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல நோக்கம். அவன் நோக்கம் எங்க இருக்கு? உன் நோக்கம் எங்க இருக்கணும்? உன் நோக்கம் எங்க இருக்கணும்? அங்க இருக்கணும். இனி வரும் பலன் மேல தான் உன் நோக்கமா இருக்கணும். அந்த நோக்கத்துக்காக எல்லாம் செய்யணும் இல்லையா? ஆமா, ஸ்தோத்திரம். உன் வீட்டை வித்து, உன் நிலத்தை வித்து அந்த நோக்கத்துக்காக செயல்படு.
இன்னும் 10-100 ஆத்மா ஆதாயம் பண்ணத்துக்கு நீ உதவி செய். இல்லையா? ஸ்தோத்திரம். ஒரு ஏசி போட்டா முதல்ல ரெட்டியாரெல்லாம் வர்றதுக்கு உதவி செய். புரிஞ்சிட்டா? நோக்கமா இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும். எகிப்துல பொக்கிஷம் இல்லையா? அன்னைக்கு உலகத்தை ஆண்டது எகிப்து தான். எகிப்தில் இருக்கிற பொக்கிஷத்தை விட கிறிஸ்துவின் நிமித்தம் ஒரு நிந்ததா அதிக பாக்கியம் என்று எண்ணினான். நம்மளை என்ன நிற்கலாம். இதை போய் தியானம் பண்ணுங்க. 4 மறுநாள் டிவியில் ஒரு மறுபடி கேளுங்க. அதை 10 முறை கேளு. இதோடைய செய்தி புரியும். கேளு. எல்லாம் கை உயர்த்தி. மோசே அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதிலும் தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தின் பொக்கிஷங்களிலும் இயேசுவின் நிமித்தம் வருகிற நிந்தையே பாக்கியம் என்று எண்ணினார். ஆகையால் தான் மோசேயின் சரீரத்தை தேவனே அடக்கம் செய்தார். மோசேயின் சரீரத்தை பரலோக தெய்வமே அடக்கம் செய்தார். இந்த உலகத்தில் ஒரு மனுஷனை ஒரு தெய்வம் வந்து அடக்கம் பண்றார் என்றால் அது மோசேக்கு. கைதட்டுங்க பார்க்கலாம். பாக்கியவான், பாக்கியவான். பிதாவே உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகள் 30, 60, 100 பலனை தரவேண்டுமா ஜெபிக்கிறேன். இவருடைய இருதயங்கள் இயேசுவின் நாமத்திலே திறக்கப்படுவதாக. உம்முடைய வசனம் உள்ளே செல்லட்டும் ஆண்டவரே. அது 30, 60, 100 பலனை தரட்டும். இனி வரப்ப நாட்களில் ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்களாய், தேறினவர்களாய், ஆண்டவரே மோசையை போல, பவுலை போல, ஆண்டவரே கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையாக எண்ணுகிற அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய சிந்தை, ஆவிக்குரிய அறிவு இந்த அருமையான மக்களுக்கு இயேசுவின் நாமத்திலே உண்டாகட்டும். ஆவியானவரே தொடர்ந்து இவளை நடத்தும், ஆசீர்வதியும், தேவையெல்லாம் சந்தியும், குறைவெல்லாம் நிறைவாக்கும். நல்ல சுக பல ஜீவன் ஆரோக்கியம் தீர்க்காயுசு உண்டாகட்டும். தேவ சமாதானம் ஆட்கொள்ளட்டும். தேவ சுகம் ஆட்கொள்ளட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பெரிய காரியம் செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மை காத்துக்கொள்வாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு கட்டளையிட கடவர் என்பதே. ஆமென். ஹல்லேலூயா.